ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அவருடைய கோபம் நம் மீது இருந்ததினாலே அவர் நம்மை இமை பொழுது மறந்து போனார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் கண்களை இமை பொழுது அவர் மூடினார். இதோ அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் இல்லாமல் கிருபையை போர்க்கடித்த ஜனங்களாய் நாம் இருந்தபடியினாலே அவர் நம்மை விலக்கி விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எப்படி அந்த இமை பொழுது அவர் நம்மை மறந்தாராம்? கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும், இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை போலவும் இதோ கர்த்தர் இமைப்பொழுது நம்மை மறந்தாலும் கூட இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். உன்னை நான் அழைத்தேன் மகளே. இதோ உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து இதோ கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் அநேகர் யோசிப்போம், முன்ஜென்ம பாவமோ, இதோ யார் செய்த கர்மமோ, இதோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அநேக வேளையிலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இதோ உங்கள் சிந்தனைகளை எல்லாம் ஜெபமாக மாற்றுங்கள். அப்பா, நான் செய்த தவறுகளை மன்னியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் உமக்கு விரோதமாக, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்த தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, பார்வோன் ஒடுக்கும் பொழுது தேவ சமூகத்திலே இதோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய குரல் எட்டினபடியினாலே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி யாத்ராகம புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். மோசேவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறுக்கீடுகளை மாற்றி போடுவார். உங்கள் கரங்களை உயர்த்தி அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்கள், என்னை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். அந்த அற்ப கால கோபத்தை கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி போடுவார். எனவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதோ கவலைப்படாதபடிக்கு, இதோ உங்களை குறித்து குழப்பிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். கனானிய ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் அல்லவா? இதோ அவள் தன்னை தாழ்த்துகிறாளே, இதோ அவரை விடாமல் பிடித்து கொண்டது போல கர்த்தர் அவளை அசட்டை பண்ணின பொழுதும் கூட அவள் விடாமல் பிடித்து கொண்டதுனாலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, உன் மகள் சுகமானாள் என்று சொல்லுகிறாரே. அதே போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே தேவ ஜனமே, எதை குறித்தும் நீங்கள் சிந்திக்காதபடி தேவ சமூகத்தில் தேவனை அப்பா என்று சொல்லி அழையுங்கள். நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இமைப்பொழுது எங்களை நீர் கைவிட்டு, நாங்கள் செய்த தவறுகளினால் எங்களை நீர் கைவிட்டு, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் நீர் எங்களை கைவிட்டீர் சுவாமி. ஆனாலும் எங்களுடைய உருக்கமான இரக்கங்கள் மீண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நித்திய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.